நான் லாஸ்ட்டாக தேட்டருக்கு போய் படம் பார்த்து 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் பார்த்த லாஸ்ட் படம் லவ் டுடே. ஸோ எனக்கு ஒரு 1 மந்த்தாகவே தேட்டரில் போய் படம் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஓடிபி ரிலீஸ் ஆனால் டிவியில் பார்ப்போம், வீட்டில் பார்ப்போம். பட் எனக்கு தேட்டருக்கு போகணுன்னு ஆசையாகவே இருந்துச்சு. ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகாதான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தாய் கிழவி ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு நிஜமாகவே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி போகலான்னு சொல்லி நேற்று ஈவினிங் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நம்ம தேவி கலைவாணி தேட்டருக்கு தான் போனேன். அங்கே ₹100 டிக்கெட் தான் வாங்கிட்டு இருந்தேன். எப்போவுமே நான் தேட்டருக்கு போகிறப்ப ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தான் போவேன். அங்கே போயெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன். ஸோ நான் இங்கேருந்து போகும்போதே முட்டை பப்ஸு, முறுக்கு, அச்சு முறுக்கு, தண்ணி எல்லாமே கொண்டு போயிட்டேன். ஸ்நாக்ஸ் அலோவ் பண்ணுற தேட்டருக்கு மட்டும்தான் போவேன். வெற்றி தேட்டர் பக்கம்லாம் நான் போனதே இல்லை. போயிருக்கேன், ஒரு 2 டைம்ஸ் போயிருக்கேன். பட் அங்கே எனக்கு செட் ஆகலை. ரொம்ப பட்ஜெட் பெருசானனால நான் அங்கே போகிறதே இல்லை. தூரமாக இருந்தாலும் தேவி கலைவாணி போனோம். அப்புறம் இன்னொரு சில பல தேட்டருக்கு போயிருக்கோம். நேற்று போன படம் நிஜமாகவே நல்ல ஒரு படம். பார்க்கலாம், எல்லாருமே போய் பார்க்கலாம். சேவிங்ஸு தான் அதில் நான் பார்த்தது சேவிங்ஸ் தான். என்னோடய மைண்டு எனக்கு சேவிங்ஸ் மேனியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த சேவிங்ஸ் தான் எனக்கு மைண்டில், என்னோட மனசில் பதிஞ்சது. எனக்கு என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நான் சொல்லுவேன், எத்தனையோ போயிட்டு நான் சொல்லியிருக்கேன், சேர்த்து வைக்கிறீங்களான்னு கேட்பேன். என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்ன சேர்த்து வைக்கிற அப்படின்னு சொல்லி இப்போ கூட நான் கேட்டிருக்கேன். சேர்த்து வை, இதை சேர்த்து வை. அவங்களுக்கு நிறைய ஐடியா சொல்லுவேன், இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ஒரு ₹100 கூட நீ எடுத்து வை, அந்த மாதிரி நிறைய யோசிப்பேன். ஆனால் உன்னாலாம் மீஷோவில் ஆர்டர் போடுற பொண்ணு இல்லை. நான் அவ்வளோ தூரம் பார்த்து சேர்த்து வச்சு நான் இப்போ வரைக்கும் நிறையா பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். ஸோ எனக்கு என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த பாட்டியை பார்க்குறதுக்கு. ரொம்பவே எனக்கு என்ன நினச்சா ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சேவிங்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். என்னென்ன நான் சேவிங்ஸ் பண்ணுறேன்றது சொல்லியிருக்கேன். அது என் குழந்தைங்களுக்காகவும் சரி, பட் எனக்கும் தான். நாளைக்கு நான் இப்போ இருக்கிற உடம்பு சுச்சுவேஷனில் ஒரு 50 வயசுக்கு மேலே கூட நம்ம நல்லா இருப்போமான்னு தெரியல. ஸோ நம்ம நல்லா இருக்கும்போதே உழைச்சி ஓரளவுக்கு சேர்த்து வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதுதான் அந்த படத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி காலையில் தோசை ஒரு சட்னியோடு முடிச்சுக்கிட்டே. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக